எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு படம் வரப்போகுதுங்க. அது வந்து ரொம்ப நாளா ஏதோ ஒரு பிரச்சனையினால வராம இருந்துச்சு. 2, 3 வருஷமா தள்ளி தள்ளி போட்டுன்னு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து ஒரு வழியா அத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. 2, 3 வருஷமா அதிகமாவே இருக்கும். எனக்கு சரியா தெரியல. ஏன்னா, இது அப்புறம் விக்ரம்து ஒரு படம் துருவ நட்சத்திரம்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் பெ பழகி போனது. ஏன்னா, அந்த பாட்டுலாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட் ஆச்சு. ஆனா, படம் தான் வரவே இல்ல. தள்ளி போயின்னே இருந்துச்சு. இந்த எல்ஐகே படத்துக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் பிரச்சனை குடுத்திருந்தாரு. அவர் தான் டப்பிங் பண்ணல. டப்பிங்க்கு வரல. சேலரி இஷ்யூ அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. இப்போ அது எல்லாமே கலாய்க்கிற மாதிரியே இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. டேட் அனவுன்ஸ்மென்ட் அப்படின்ட்டு. அதுல வந்து பயங்கரமா, பங்கமா அவங்களே அவங்களே கலாய்ச்சு வீடியோ போட்டிருக்காங்க. ஏன்னா, அவங்களே கலாய்ச்சு வீடியோ போட்டா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும்ல. அந்த கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. பொழக்க தெரிஞ்ச பசங்கங்க இவங்கலாம். ஏன்னா, அனிருத்துக்கும் தெரியும். எப்படி பண்ணா நம்ம மக்கள்ல ட்ரெண்டிங்ல போக முடியும். இப்ப இருக்கிற டைம்ல, இப்ப இருக்கிற பசங்க கூட கனெக்ட் ஆக முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சவரு. விக்னேஷ் சிவன் பங்கம். ஏன்னா, அவரு அந்த நார்மல் பீப்பிள்ஸ் கிடையாது அப்படின்ற மாரி நயன்தாராவ ட்ரோல் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த டோன் அந்த டயலாக்கே இங்க எடுத்து போட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அல்டிமேட்டுங்க. அவர் தான் டப்பிங்க்கு வரல. அதனால தான் படம் லேட் ஆகுதுன்ட்டு நெறைய சோசியல் மீடியால சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க விக்னேஷ் சிவன் வந்து படம் ரிலீஸ் ஆகுறது டேட் தள்ளி போறதுக்கு காரணம் நான் தான். படம் வந்து டிலே ஆகுறதுக்கு காரணமே நான் தான் அப்டின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்டின்ற மாரி நம்ம பிரதீப் கிட்டயே பேசுவாரு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னா அவங்க பொருள எடுத்து அவங்களே யூஸ் பண்ணி நல்லா ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா இந்த மாரி தான் இருக்கணும் சினிமாவுல. அப்டி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். சினிமான்னு மட்டும் இல்ல. நம்ம லைஃப்லயே இந்த மாரி நெறைய எடுத்துக்கணும். நெகட்டிவா என்னென்னலாம் பாயிண்ட் சொல்றாங்களோ, அத யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ்‌க்கு மாத்திக்கணும் அதையே. ஸோ அந்த மாரி தான் இப்ப இவங்க பண்ணியிருக்காங்க. படம் வரட்டும். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லைக்கே வந்து நல்லா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. நம்ம ஊரு, நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாடு 2040ல எப்படி இருக்கும்? டெக்னாலஜிலாம் எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல? அப்படின்ற மாரி ஒரு கற்பனையா ஒரு படமா எடுக்குறாங்க. ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாரி. அதாவது எதுவுமே இல்லாம ஒரு கற்பனையா உண்மையா இருக்கிற மாரி எல்லாமே காட்டுறதுக்கு வந்து நெறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிஜிலாம் தேவைப்படும். ஸோ அதனால நார்மல் பீப்பிள்ஸ்னாலே நார்மல் பீப்பிளுக்கே இந்த மாரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதாவது சிஜிலாம் பண்ணா டைம் தான் ஆகுமா ப்ரோ, லேட் ஆகுமா? அப்படின்ற மாரி விக்னேஷ் சிவன் சொல்ல, அதுக்கு அனி பயங்கரமா சொல்லியிருக்காரு. நம்ம தான் நார்மல் பீப்பிளே கிடையாதே விக்கி அப்படின்ற மாரி. இதுதான் அவங்க பொருளே அவங்களே எடுத்து யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகி போயின்னு இருக்கு. ஸோ தயவுசெய்து படம் வரட்டுங்க. படம் ரொம்ப நம்மளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோல்வி இல்ல. கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. விக்னேஷ் சிவன் வந்து பயங்கரமா எடுப்பாரு படம்லாம். ஆனா அவர் படம்லாம் எனக்கு பெருசா எதுவும் பிடிக்காது. நானும் ரவுடி தான். அது ஒண்ணு தான் பிடிக்கும். இந்த போடா போடி லைட்டா பிடிக்கும். அவ்வளோதான். மத்த படம்லாம் பெருசா எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த படம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதனுமே எனக்கு பர்சனலா ஒண்ணும் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா ஓவர் ஆக்டிங் ஹீரோ மாரி தான் எனக்கு. ஆனா எடிட்டிங் அதாவது ஒரு மாரி பண்ணுவாரு. அவர் பண்றது எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படின்னு புரியாதுங்க. அவ்வளோதான். ஸோ இருந்தாலுமே நமக்கு ஆவல் அதிகமா இருக்குன்னா, அதுக்கு காரணம் அனிருத்தும், விக்னேஷ் சிவனும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்தாக்கா பாட்டு, மியூசிக், பேக்கிரவுண்ட் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த எல்ஐகே படத்துக்கு வந்து ஆவலா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவா நம்ம ஆடியன்ஸ் தாங்க கேட்டுன்னு இருப்போம். படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? படம் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. ஆனா இந்த படத்துல ஹீரோவுக்கே தெரியல படம் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு, டைரக்டருக்கும் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு இந்த படத்துல. அத கலாய்க்கிற விதமா தான் அவங்களே சும்மா ஃபன்னா அந்த ரோபோட் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கிற மாரி இருக்கு. எல்ஐகே எப்போ வரும்? அப்படின்ற மாரி. ஸோ நல்லா காமெடியா எடுத்திருக்காங்க இந்த வீடியோவ. ஸோ யாரெல்லாம் எல்ஐகே எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கீங்க? அதுவும் இல்லாம இந்த ரோபோட் கிட்ட துருவ நட்சத்திரம் படம் எப்போ வரும்? அப்படின்ட்டு கேட்க சொல்லியும் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கீங்க? அப்படின்ட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.